இன்னும் அந்த பாண்டியனுடைய வழிபாடு கருப்புசாமி அங்கதே உள்ளதே இருக்குது. நெடுஞ்செழியனுடைய வழிபாடு அங்கதே இருக்கு. அந்த கோவலன் பொட்டல் அந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு முடிவு ராசமாணிக்கனார் சொல்றாரு, இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த கோவலன் பொட்டல் இந்த சுடுகாடு என்பது பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டது. அப்போ முருகனும் மச்சானாகவும் அந்த இறைவனுக்கே இவன் திருமணம் முடித்து வைக்கிறது. பார்வதி காலத்தில் இருக்க தாலி பல்லர் தாலி. வரலாற்று கூற்று கோட்பாடுகள்லாம் இப்போ கடந்த ஒரு 20 வருஷமா தான் பேசப்படுது. எல்லாமே எது தேவேந்திர உலகத்துக்கான அந்த வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் இப்பதான் ஒரு 20-30 வருஷமா தான் பேசப்படுது. ஆமா, இதுக்கு முந்தைய அரசியல்ல பேசப்படவில்லையா? அப்ப தொல்காப்பி ஒரு 30 வருஷம் இருக்குமா? இன்னும் அந்த பாண்டியனுடைய வழிபாடு கருப்புசாமி அங்கதே உள்ளதே இருக்குது. நெடுஞ்செழியனுடைய வழிபாடு அங்கதே இருக்கு. அந்த கோவலன் பொட்டல் அந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு முடிவு ராசமாணிக்கனார் சொல்றாரு, இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த கோவலன் பொட்டல் இந்த சுடுகாடு என்பது பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கு. இது ஏன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய ஆய்வு முடிகள் அவங்களோட காலகட்டத்தில் இந்த சுடுகாடு வந்து தொடங்கி இருக்குன்னா, அப்போ மதுரையோட தொன்மையும் அந்த சுடுகாடோட தொன்மையும் எவ்வளவு பழமையானதுன்னு பார்த்துட்டீங்களா? அப்படியே 6 படை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 6 படை வீடு எங்க இருக்குன்னா எல்லா பக்கமும் இருக்கு. குமரி கண்டத்தில் பாண்டியர்களோட அதாவது தமிழை நல்லா ஆய்வு பண்ணோம்னா முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக யார் சொன்னா முருகனும் சிவனும் சொல்லப்படுகிறது. மணிநெற்றி உமிழ் சங்கன் சுடர் கடவுள் தந்த தமிழ் அவன் தந்த மொழி அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் என்ன சொல்றான்னா, தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை புதுமைக்கும் என்றுமுள்ள தொன்மொழியா இறைவனுக்கே தாய்மொழிங்கிறான். இறைவனுக்கு தாய்மொழிடாங்கிறான். அப்ப அதே என்ன சொல்லுது பக்தி இலக்கியம்னா, கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வன். நம்ம கொன்றை மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சடை போன்றவன் முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுங்கிறான். அப்ப அந்த முருகனுக்கு பெண் கொடுத்துருக்கான் அந்த சமூகம். அதே திருமுருகாற்றுப்படையில செருவில் உருவ பொறுபொருள் மல்ல அறம்பெறல் மரபின் முருகனுடைய மரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரபு மல்லர் மரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முருகனும் மச்சானாகவும் அந்த இறைவனுக்கே இவன் திருமணம் முடித்து வைக்கிறது. பார்வதி காலத்தில் இருக்க தாலி பல்லர் தாலி. என் மனைவியோட கழுத்துல இருக்க தாலி எப்படியோ அது இந்த வரலாற்று கூற்று கோட்பாடுகள்லாம் இப்போ கடந்த ஒரு 20 வருஷமா தான் பேசப்படுது. எல்லாமே எது தேவேந்திர உலகத்துக்கான அந்த வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் இப்பதான் ஒரு 20-30 வருஷமா தான் பேசப்படுது. ஆமா, இதுக்கு முந்தைய அரசியல்ல பேசப்படவில்லையா? அப்ப தொல்காப்பி ஒரு 30 வருஷம் இருக்குமா? தொல்காப்பியம் எல்லா காப்பியங்களுமே சொல்ல வருது என்னன்னா, வரலாற்று ஆய்வுகளை கூறுது. நீங்க வெளிப்படையா அரசியலாக பேசும்போது இந்த வரலாற்று ஆய்வுகள் நீங்க கடந்த 20-30 ஆண்டுகளாக தான் வெளிக்கொண்டு பேசுறீங்க. அதுக்கு முன்னர் இந்த சமுதாயம் இப்படி இருந்தது கிடையாது. இதுதான் மற்ற சமுதாயத்தோட கோட்பாடு. அவங்க சொல்ல வர கொள்கை தான். இவங்களுக்கு வரலாறு கிடையாது. இப்போ வரலாறு புனைத்து திரித்து பேசுறாங்க சொல்றாங்க. அது பத்தி உங்களுக்கு கருத்து? 6 படை வீடு இருக்குல்ல? ஆமா, 6 படை வீடு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அறம் மடம்னு ஒண்ணு இருக்கும். அறம் மடம். உழவு என்பது அறம், நெல் என்பது அறம், உழவர்களுடைய வாழ்க்கை என்பது அறம், சொல் என்பது அறம், வாழ்வியல் என்பது அறம். இப்படி அறம் 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 என்று அறமடம் வைத்து பாதசாரிகளுக்கு கஞ்சியும் ஊறுகாயும் வைத்து அவர்கள் அன்னம் சாத்தி இறைவனுக்கு சோறு படைத்து நெற்கதிரை கொண்டு அரைத்து அவர்களுக்கு பொங்கலிட்டு படையிலிட்டு நீருக்கும் நிலத்திற்கும் நெருப்பிற்கும் அண்டத்திற்கும் பூமிக்கும் விழா எடுத்த இந்த கூட்டம் பார்த்துக்கிட்டா, இந்த விழா எடுத்த இந்த கூட்டம் அந்த மடங்கள் இன்னைக்கு பாலடைஞ்சு கிடக்குது. பார்த்தீங்களா? மடம் பாலடைஞ்சு கிடக்கு. அந்த மடம் பாலடைஞ்சு கிடக்கு. சிவந்தி வள நாட்டார், கொற்கை வள நாட்டார், வீர நாட்டார், அளத்து நாட்டார், எத்தனை நாட்டார்களுடைய மடம் இருக்கு. அத்தனை நாட்டார்களுடைய மடமும் அறுபடை முருகனுடைய கோயிலில் உள்ள இருக்க மீன் சின்னமும் இந்த பாலடைந்து கிடக்கிற இந்த அறமடத்தினுடைய மீன் சின்னமும் அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரே கல்களால் ஆனது என்பது பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலிருந்து அறுபடை வீடுகளிலிருந்து சிவன் கோயில் வரைக்கும் அத்தனையும் இந்த சமூகத்தினுடைய கோயிலுடைய அறமடத்தினுடைய கோயிலும் அந்த கல்லும் இந்த கல்களும் இந்த மீன் சின்னமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ வாழ்ந்து கெட்ட சமுதாயத்தினுடைய கடைசியான ஒரு வரலாற்றின் விளிம்பு நிலையிலிருந்து என்னுடைய வரலாற்றை எடுத்து வாழ்ந்து கெட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் நான். புரிஞ்சுட்டீங்களா? வாழ்ந்து கெட்டவன் நான். என்ன யாரு மேல நீங்க சொல்ற போர்த்துகீசியன் விஜயநகர பேரரசு அவர் இவர் எங்களை படையெடுத்து வந்தான்னு சொல்றீங்கல்ல, அவனா படையெடுத்து வீழ்த்தினானா? தன்னின பகையால் நான் வீழ்த்தப்பட்டேன்.
தாய்மொழி பேசுகிற தமிழர்களா நான் வீழ்த்தப்பட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சி தானே தமிழர் வீழ்ச்சி. இப்ப நம்ம அடுக்கணும் 100 ஆண்டு காலமா இந்த முடியாட்சியில இல்ல. அப்ப பூர்வகுடி பாண்டியர்கள் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட பிறகு நிலவுடைமை சமூகமாக மறவர்கள் எப்படி மாறினா? நிலவுடைமை சமூகமாக இன்னைக்கு பிள்ளைமார் என்று சொல்லப்படுகிற இந்த வேளாளர் சமூகங்கள் எப்படி நிலவுடைமை சமூகமாக, எப்படி முதலியார் நிலவுடைமை சமூகமாக மாறின? இல்லை தமிழரே வீழ்ந்துட்டே ஆள்றவன் தெலுங்குன்னு கன்னடன்னு ஆள்றேன், உனக்கு எப்படி நீ நிலவுடைமை சமூகமாக மாறின? பதில் இருக்கா? அப்ப அவங்களும் சொல்றது என்னன்னா, வரலாற்றின் ஆய்வுப்படி இவ்வளவு ஆய்வுகளையும் எங்க எந்த ஊர்ல மடம் இருக்கு சொல்ல சொல்லுங்க. 6 வீடுகள்ல நான் தான் பாண்டியன் சொல்றேன், ஒத்த மடத்தை காட்டுங்க, அப்படியே இதெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடும். ஒரு மடத்தை காட்டுங்க. பல்லர்களே பாண்டியர்கள் அப்படிங்கிற கோட்பாட கூட இப்ப நீங்க இந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்வைத்ததுக்கு அப்புறம் தான் செந்தில் மல்லர், நீங்க உங்களை போன்ற எல்லா அரசியல் ஆளுமைகளும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஆளுமைகள்லாம் நீங்க வந்து இப்பதான் அந்த பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சு செயல்படுறீங்க. பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்க சொல்றதை வந்து யாரும் எதுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பாண்டியர்களுக்கான ஆய்வுகள் இவங்ககிட்ட என்ன இருக்கு, நாங்கள் தான் பாண்டியர்கள், எங்க பேரை தாங்கி தான் இவங்க வர்றாங்க. அதத்தான் நான் சொல்றேன். நீ முதல்ல வந்து தொல்காப்பியத்துல நீ யாரு, உன் குடி என்ன, உன் வரலாறு என்ன, உன்னுடைய வாழ்வியல் என்ன, அதை நீ முதல்ல பேசு தொல்காப்பியத்துல. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு பல்லர்கள் தான் பாண்டியர்கள், பல்லர்கள்ட்ட நிலம் இருந்ததாக இந்த நிலம் பல்லு வரி என்று சொல்லப்பட்டிருக்கு, பல்லர் டாக்ஸ். இலக்கியங்கள பல்லர்கள்ட்ட நிலம் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. எப்ப 100 ஆண்டு காலமா உள்ள இங்க தெலுங்கர்கள் இந்த மண்ணை ஆளும் பொழுது இந்த நிலங்கள் வந்து 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு 18 பாளையங்களாக வந்து கொடுக்கப்பட்ட இந்த மறவர்களுக்கு நீ பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகு நீ எப்படி நில உடைமை சமூகமா மாறின? இந்த அதிகாரம் முழுக்க இன்னைக்கு இருக்க நான் அத்தனை பேர் சொன்னேன். அப்ப சுப்ராயில பனங்கல் ராசா, சுப்ராயம், முனிசாமி நாயுடு இப்படி வரிசையா அடுக்கினேன். வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், சமகால அரசியல்ல வந்து எங்க பாண்டியர் பொருள் என்ன ஒத்த வழியில நீ சொல்லுவா. அப்ப முடி அளவுக்கு ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி நாங்க தான் பாண்டியர்னு சீமான்ட்ட போய் கொடுக்க சொல்லுவோம். அப்போ இந்தப்பா நாங்க தான் பாண்டியர், நான் தொல்காப்பியத்துல இருந்தேன், என்னுடைய பேர் இது, நீ சொல்லுவா. அப்போ 10 பக்கத்துக்கு சொல்லுவா. அதற்கான வரலாற்று ஆய்வுகள் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஏங்க 10 ஒரு பக்கத்துக்கு எழுதுங்க பாண்டியருங்கிறது, ஒரு பக்கத்துக்கு எழுதி சீமான்ட்ட காட்ட சொல்லுங்க. இல்ல என்ன கூப்பிட சொல்லுங்க. இந்த இருக்க இந்த மீடியாக்கெல்லாம் இருக்குல்ல, இங்க வாப்பா என்ன ஒரு நாள் கத்திக்கிட்டே இருக்கேன் பொழுதுனைக்கும் எல்லாம் பாண்டியர். முதல்ல வந்து பல்லர் தான் பாண்டியர் இருக்கும்போது சிரிச்சான் ஒரு காலத்துல. பல்லர் தான் பாண்டியர் விவாத பொருள் இடிச்சுட்டு கிடைக்கும், விவாதம் கிடையாதுங்க, பேசும் பொருளா இருக்கு. என்ன பதில் கொடுக்க முடிஞ்சு? என்னோட கேள்வி என்னப்பா பதில் கொடுக்க முடிஞ்சு உனக்கு? அது பேச முடியுமா நீங்க? நீ சொல்றல முதல்ல பல்லர்னு சொல்லும்போது இவன் என்ன ஒரு எஸ்சி, இவன் தாழ்த்தப்பட்டவன் எப்படின்னா, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பல்லர் தான் பாண்டியர் அப்படிங்கும்போது பல்லர் தான் பாண்டியரா எப்படி அப்படிங்கறத யோசிச்சான். அப்புறம் ஆய்வுகள் வந்து இருக்குது. ஐயா தேவனே பாவனாரு 1979-80 வந்து இவர் தேவ ஆசீர்வாதம் ஐயா குருசாமி சித்தர், இவங்களோட ஆய்வு முடிவுகள் பாராளுமன்றத்துக்கு போன குருசாமி சித்தரோட ஆய்வு முடிவுகள் இதெல்லாம் போகுது. அப்ப இவங்க பல்லர் தான் பாண்டியர். அப்ப பாண்டினா என்ன, வயல் சார்ந்த இடம். அப்ப என்ன செய்யுது, காளையை குறிக்குது. அப்ப பல்லர்னா அறத்தை குடிக்குது. அப்ப அறம் சார்ந்த மக்கள் யாரு? அப்ப வேந்தன் யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியன். பாண்டியர் யாருன்னு சொன்னது தொல்காப்பியனுக்கு முன்னாடி அகத்தியம் சொல்லிட்டு போயிட்டானுங்க. வேந்தன் மேய தீமுனன் உலகம்னு. இன்னமும் கருப்பன் வேற கந்தன் வேறையா, இது முருகன் வேற கந்தன் வேறையா, எல்லாம் ஒண்ணுதானே. வேந்தன் வேற பாண்டியன் வேறையாங்க. நெல்முடி வந்து விளைந்தால்தான் மன்னனுடைய தலையில வந்து அந்த வேய்தல் அப்படிங்கிற அந்த அந்த நெல்முடியை வந்து தலையில் வேய்தல், அதுதான் வேந்தனாக சொல்லப்படுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப சமகால அரசியல் நம்ம என்ன சொல்றதுன்னா, வரலாறு பக்கம் இருக்கட்டும், சமகால அரசியல்ல இவ்வளவு தொன்மை வாய்ந்த ஒரு சமூகம், இவ்வளவு வந்து பழமையான சித்தாந்தங்கள் வாய்ந்த சமூகம் எதுக்கு அரசியலாக்கப்படவில்லை? உங்களையும் எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்காங்க, காலப்போக்கில் எவ்வளவோ தலைவர் வந்திருக்காங்க, பிற காலப்போக்கில் பதர்களாக வந்து காணாமல் போயிட்டாங்க. இவங்களால எதுக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பை, ஒரு ஆளுமையை எதுக்கு உருவாக்க முடியல? தமிழக அரசியலில் தனக்கான ஒரு இடத்தை எதுக்கு பெற முடியலங்கிறது தான் இவன் பேச்சு.